தளபதி விஜய் அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும் முடிவு பண்ணிட்டு வரும்பொழுது ரொம்ப தெளிவாக திமுகவை எதிர்க்கிறோம், பிஜேபி எதிர்க்கிறோன்றதுல கிளியர் கட்டாக வந்தார். எதற்காகவும் எதை வைத்து மிரட்டினாலும் காம்ப்ரமைஸ்ன்றதே கிடையாது. எவனா வேணா இரு. சீமானும் சாட்டையுமே தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய இந்த விமர்சனம் பார்த்தீங்கன்னா, நாஞ்சில் சம்பத் ஐயாவையுமே வந்து வயது வித்தியாசம் கூட பார்க்காம ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்காரு. அவங்க அண்ணன்லேருந்து கற்றுக்கிட்டது. அண்ணன் சொன்னால் கேட்டுக்கணும், எங்கள் அண்ணனுடைய பாதையில் போவோம், எங்கள் தலைவர் சீமான் என்ன சொல்கிறோம் அதான் செய்வோம். கரெக்டாக முதல்ல நான் சொன்னது செய்யும். உங்கள் அண்ணன் தான் சொன்னார், பாம்பு கடிச்சா விஷம் ஏறாது, வாங்கி ஒரு கட்டு விட பிடிச்சி கொண்டு போய் அடுத்த நீங்கள் இன்டர்வியூ போகும்போது கடிக்க விடுங்க, இன்டர்வியூ முடிகிற வரைக்கும் அப்படியே அமைதியாக உட்கார சொல்லுங்கள், பொழைச்சிக்கிட்டு அடுத்த கதையை பேசுவோம். நமக்கு திருநிதி கொடுத்துட்டு இருந்தோம், அத்தனை பேர் நம்ம திருடன்றது மாதிரியான விஷயத்தை எக்ஸ்போஸ் ஆகி புரிஞ்சுக்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொடுக்க மாட்டாங்க, எல்லாரும் விஜயின் பக்கம் போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கரூர் கூட்ட நெரிசலில் நீங்களாம் 40 பேர் சாக வேண்டியவன் தான் பேசுகிறீங்க. நீ ஒரு கட்சி தலைவனா இல்லை செத்து போக வேண்டிய ஆளுங்கிற. அயலா கருத்து கணிப்பு ஒன்று வெளியிட்டாங்கல்ல, அவர் என்ன சொன்னார்னா, அண்ணாமலைக்கு போகக்கூடிய அந்த 7% ஓட்டும் இப்போ வந்து விஜய்க்கு போனால் மட்டும்தான் விஜயால் முதலமைச்சர் ஆக முடியும். அவர் பேசின காணொலி இருக்கு, நான் தரேன். அண்ணாமலை அவர்கள் 2024 எலெக்ஷனில் அவர் வெற்றி பெறாமல் போனால் நாவுக்கு அரசன், எப்படி அவர் சொல்கிறார், அவர் தன்னைத்தானே திருநாவுக்கு நாவுக்கு அரசன் நான் சொல்கிறேன், IPDS நிறுவனத்தை கலைத்து விட்டு செல்கிறேன். அண்ணாமலை ஜெயிச்சிட்டார், MP ஆகிட்டாராமா, எதுக்கு நீங்கள் இப்போ வந்து குத்து வச்சு உட்காந்துருக்க? பிரபாகரன் அவர்கள் வந்து இப்போ தேமுதிக போட்ட மாநாட்டில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. என்ன அப்படின்னா, விஜயனா நான் தம்பியாக சொல்கிறேன், காங்கிரஸை தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. தம்பி ஏன்ப்பா உங்கள் அண்ணன் வந்து உங்கள் அம்மா வந்து சீமான அண்ணன் நம்பினாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. இப்போ காங்கிரஸ் வந்து கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொடர்ந்து காங்கிரஸில் உள்ள நிறைய எம்பிஸ் இருக்கட்டும், எல்லாருமே வந்து விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ராகுல் காந்தி அவங்களுமே வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்ன எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, தாவேக்காவுக்கு வந்து காங்கிரஸ் கூட்டணி வர்றது வந்து கிட்டத்தட்ட உறுதியாகிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்குது. இல்லை, கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமான எல்லா முடிவையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் தளபதி தலைவர் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகே, நல்லது நடக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இருக்குது, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துன்றதில் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? ஒட்டுமொத்தமாக இத்தனை கட்சியும் சேர்ந்து எதிர்க்கிறீங்கன்னும் பொழுதே அதில் இருக்கக்கூடிய சூட்சமத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நோட்டாவு கூட ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவனை கொண்டு வந்து ஊருக்குள்ளே விட்டது யாருமா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். அதாவது நீங்கள் தர்மம் பண்ணுறதுன்னு இருக்குது, 5 ரூபா 10 ரூபா யாருக்காவது கொடுத்துட்டு சரி நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு கொடுவோன்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல. நான் அப்படி கூட நான் பண்ணல, அதை கொண்டு போய் நான் சாக்கடையில் போட்டாலும் போட வேண்டிய தவிர உனக்கு கொடுக்க மாட்டேன்னான்றதான் நோட்டா. உனக்கு நான் போடுறதா விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் நோட்டானா. நீங்கள் வெறும் பிஜேபியை மட்டும் மென்ஷன் பண்ணக்கூடாது, அவன் திமுகவையும் புறக்கணிச்சான், அந்த கூட்டணியும் அதிமுகவையும் புறக்கணிச்சான், பிஜேபியும் புறக்கணிச்சான்னா ரொம்ப டஃப். நோட்டா கூட போட்டி போட்டு உங்களுக்கு தெரியும் பிஜேபி தான்ட்டு. அப்போது இந்த கட்சியை இங்கே வளர விட்டது யார்? கூப்பிட்டு வந்து நடு வீட்டில் உட்கார வச்சது யார்? இன்றைக்கி இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை அயோத்தியாக மாற்றுவோம் பொதுவெளியில் பேசுகிறாங்களா இல்லையா? திரும்பவும் சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்குள்ளவா சென்னைக்குள்ளவா இங்கே அயோத்திக்கு போகணும் ஒன்று இருக்குது, அதை போய் பார்த்துட்டு போ. தமிழ்நாட்டை நீ அயோத்தி ஆக்கணுன்றதெல்லாம் கனவுலையும் நடக்காது. அதற்கான வழிவகைன்றது இங்கே இருக்கவே இருக்காதுமா. அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த மண் நம்ம மக்கள் நம்ம பழகக்கூடிய முறைன்றதே வேறு. நீ இடையில ஒருத்தர் வந்து தீய வைக்கலான்னு நினச்சேன்னா அந்த தீயில் நீ தான் மாட்டிக்கிட்டு எரிஞ்சு போவேன். அதை அவங்க புரிஞ்சுக்கணும். சார், பராசக்தி படத்தை வந்து ஒரு பக்கம் திமுக கொண்டாடுது, அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸில் உள்ள மாணிக்கம் தாக்கூர் MP வந்து இதுக்கு முன்னதாகவே அந்த ஆட்சியில் பங்கு கேட்டு ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சங்கி குழு கொண்டாடுற பொங்கலில் வந்து பராசக்தி குழு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுவும் பெரும் பேசு பொருளாக இருக்குது. இது எல்லாமே வந்து தொடர்ந்து திமுக மேலே இருக்கக்கூடிய அதிருப்தியை வந்து காங்கிரஸ் வெளிப்படுத்திட்டே இருக்குன்னு பார்க்கலாமா? நீங்கள் அப்படி பார்க்குறத விட தமிழ் எதிர்ப்புக்காக படம் எடுத்திருக்கோன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீ உங்கள் நடிகர், உங்களுடைய இசையமைப்பாளர், உங்களுடைய இது எல்லாமே வந்து அங்கே போய் உட்காந்துருக்காங்க, உங்கள் டீம் எல்லாம் அங்கே போயிருக்காங்க. இது என்ன உறவுமுறை புரியுதா உங்களுக்கு? இவங்க எப்படி உட்காந்துருக்குறாங்கன்ட்டு. அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போனது யார்? உதயநிதி ஸ்டாலின். புரியுதுங்களா? அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தார், இங்கே சென்னை லீலா பேலஸில் வந்து சபரீசனை சந்திச்சுட்டு போனார் அதானி, இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லலை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது தொடர்ச்சியாக இவர்கள் மிக இணக்கமாக இருக்கிறாங்கிறது பட்ட வட்டமாக தெரியுதுமா. தளபதி விஜய் அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும் முடிவு பண்ணிட்டு வரும்பொழுது ரொம்ப தெளிவாக திமுகவை எதிர்க்கிறோம், பிஜேபி எதிர்க்கிறோன்றதில் கிளியர் கட்டாக வந்தார். அந்த ஸ்டாண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் பின்வாங்கலை, எப்பயும் பின்வாங்க போகிறது கிடையாது. ஆனால் அப்போ எவ்வளோ நெருக்கடிக்கு நம்ம உள்ளாக்கப்படுவோன்னு அவருக்கு தெரியும். நீங்கள் ஆடியோ லான்ச்சில் அவர் சொன்ன வார்த்தையை மட்டும் நான் டீகோட் பண்ணுறேன். அந்த ப்ரொடியூசர்கிட்ட அவர் சொன்னார் தெரியுமா, நான் வேறு ட்ராக்கில் போகிறேன், இது உங்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்தலாம், ஓகேவான்னு கேட்டேன்னு சொன்னாரா? ப்ரொடியூசர் ஓகேன்னு சொன்னார்னு சொன்னாரா? அப்போது
விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருந்தார். எதற்காகவும் எதை வைத்து மிரட்டினாலும் காம்ப்ரமைஸ்ன்றதே கிடையாது. ஓகே. நீ எவனா வேணாரு, புரியுதா? மோடி எங்கள் டேடின்னு சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் திமுக காரனா அதிமுக காரனா கிடையாது. நான் விஜய்டா, என் மக்களுக்காக வந்து நிற்கிறேன்டான்றதை அவர் நிற்கிறார். ஏன்னா நீங்கள் தளபதி விஜய் அவர் வந்து ஒரு மேக்னெட் மாதிரி. நீங்கள் அவரை பற்றி பேசி அவரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாக்கா அந்த அன்பு வளையத்துக்குள்ளே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஈர்க்கப்பட்டு வந்து சிக்கிடுவீங்க. திரும்ப உங்களால் விட்டு விலகி போகணுன்னு நினைக்கவே முடியாது. இன்றைக்கி அதனால தான் அவர் குடும்பத்தில் அண்ணனா, என் புள்ளன்னு சொல்லி கொண்டாடுறாங்கல்ல, அண்ணன்னு சொல்லி கொண்டாடுறாங்கல்ல, உறவா மாமாடா மாமான்னு சொல்கிறாங்கல்ல, எல்லாரும் மனசுலையும் அவர் எப்படி ஒரு தனி மனிதர் வந்து நிற்க முடிஞ்சுச்சு? அந்த தனி மனிதர் இவ்வளோ பெரிய 2 சக்தியும் எதிர்த்து நிற்கிறார்ல. நீ தீய சக்தின்னு தெரியுது, டேய் கெட்டது பண்ணுற நீயே ஊருக்குள்ள இப்படி உலாத்துக்கிட்டு இருக்கிறேன்னா நல்லது செய்யணும் வரேன், நான் எந்த அளவுக்கு உலாத்த முடியும்னு எனக்கு தெரியும், என் பவர் என்னன்னு அவருக்கு தெரியும்ட்டுமா. அவர் பவர் அவருக்கு நல்லாவே தெரியுமா. உலகம் முழுக்க அவருடைய பவர் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். திரும்பவும் சொல்கிறேன், நான் வந்து அவர் நினச்சார்னா எப்படி வேணாலும் ஆட்சியை கலைக்க முடியுங்க. ஸோ தொடர்ந்து 2 இன்சிடென்ட்மே ஒரே நாளில் கிட்டத்தட்ட நடக்குது. ம். அப்படின்றப்போ இது வந்து பாஜக வந்து தாவேக்காவை கூட்டணிக்கு இழுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணுதா? இல்லை நான் இது எல்லாம் முடிஞ்சிட்டு வரட்டும், நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம், புரியுதுங்களா? ஏன்னா வந்து இது அவங்க ஒரு கட்சி எந்த அளவுக்கு சில விஷயத்தை அதிகாரத்தை பிற மாநிலங்களில் செஞ்சுருக்காங்கன்றது நீங்கள் அரசியலை உற்று நோக்கினீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஓகே. கரெக்டுங்களா? எந்தெந்த மாநிலத்தில் எலெக்ஷன் வரும்பொழுது என்னென்ன பண்ணியிருக்காங்க, எத்தனை கட்சிகளை கலைச்சிருக்காங்க, எத்தனை கட்சிகள் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்ற அந்த சூட்சமத்தை இது வரைக்கும் கடந்து வந்த பாதை இந்த அரசியல் களத்தில் இத்தனை ஆண்டு நடந்ததை நீங்கள் கவனிச்சிங்கனாலே இது என்னென்னு புரிஞ்சிடும். ஆனால் ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு. முதல்வர் ஒரு பதிவு போட்டது முதல் கொண்டு எல்லாம் புரிஞ்சிருச்சு. தளபதி விஜய் பிஜேபி பி டீமும் கிடையாது, பிஜேபி டீமும் கிடையாது. அவர் தனி டீமு. அவர் கூட இருக்கிறது மக்கள், யங்ஸ்டர்ஸு மோதிக்கலாம், அவ்வளோதான். சரி, இப்போ நீங்கள் நம்ம பேசும்போதே அண்ணாமலை சீமான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனதுனால இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் வந்து திடீர்னு அண்ணாமலை மேலே வந்து பாசம் வந்து பொங்கி இருக்குது. சீமான் வந்து அண்ணாமலை யார் அப்படின்னா தமிழ் தேசிய இனத்தின் மகன், அவனை நீங்கள் வந்து ஏதாவது சொன்னீங்கன்னா நான் இருக்கேன் அப்படின்னு இருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? திடீர்னுலாம் வரலம்மா, திடீர்னு வரல. மும்பைக்கு அவர் போய் பிஜேபிக்காக ஓட்டு கேட்டதுலேருந்து இருக்குது. யாருக்கும் வெளியில் பெருசாக தெரியல. மும்பைக்கு போய் உட்காந்து பிஜேபிக்கு ஓட்டு கேட்டேன், இங்கே வந்து நாம் தமிழர்னு உருட்டுறனி, புரியுதுங்களா? தொடர்ச்சியாக ஆம பூந்த வீடு உருப்படாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? போய் மருத்துவர் ராமதாஸை போய் சந்திச்சார், அப்பனும் பிள்ளையும் பாவம் தனித்தனி நினைக்கிறாங்க. அன்றைக்கி அதிமுகவை சேர்த்து வைக்கிறான்னு நீ உள்ளே போனேன், இன்றைக்கி வரைக்கும் அவங்க சேரவே இல்லை. கரெக்டா? என்ன ஏன் சேர்த்து வைக்கலான்னு போகிறோம்? அவ்வளோ பெரிய கட்சி அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால் எடப்பாடி சசிகலாவை சேர்த்து வைக்க முயற்சி எடுத்தேன், இன்றைக்கி வரைக்கும் சேரல. போய் ஸ்டாலின் வேறு பாட்டு வந்துட்டார். எதுக்கியா போனீங்கன்னு கேட்டால், முத்து இறந்துட்டார், அதனால் இவருக்கு துக்கம் விசாரிக்கிறேன். இறந்த வீட்டில் போய் துக்கம் விசாரிப்பியா, இங்கே வந்து விசாரிப்பியா? ஒருத்தன் இறந்து போயிட்டான், அந்த வீட்டு தானே போனோம். சம்மந்தம் இல்லாமல் அவருடைய சொந்தக்கார வீட்டுக்கு போய் உட்காந்துருக்கிற. இப்போ இங்கே உள்ளே பூந்துருக்காரு, தெரியுதா உங்களுக்கு? திமுக எதிர்காலம் எனக்கு நல்லா தெரியுது, அவ்வளோதான். ஓகே சார். சீமானும் சாட்டையுமே தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய இந்த விமர்சனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசும்போது முன்னாடி சொன்னீங்க நிறைய பேரை திட்டினாங்கன்னு. ரொம்ப இல்லை, டிவிகேல இப்போ ஜாயின் பண்ண நாஞ்சில் சம்பத் ஐயாவையுமே வந்து வயது வித்தியாசம் கூட பார்க்காம ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்காரு. இந்த மாதிரியான அரசியல் முதல்ல அந்த நாம் தமிழர் கட்சிக்கு நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அண்ணன்லேருந்து கற்றுக்கிட்டது. அவங்க தானே சொல்கிறாங்க, அண்ணன் சொன்னால் கேட்டுக்கணும், எங்கள் அண்ணனுடைய பாதையில் போவோம், எங்கள் தலைவர் சீமான் என்ன சொல்கிறோம் அதான் செய்வோம். கரெக்டாக? முதல்ல நான் சொன்னது செய்ய. உங்கள் அண்ணன் தான் சொன்னார், பாம்பு கடிச்சா விஷம் ஏறாதுன்னு. கரெக்டாக? வாங்கி ஒரு கட்டு விரையான பிடிச்சி கொண்டு போய் அடுத்த நீங்கள் இன்டர்வியூ எடுக்க போகும்போது கடிக்க விடுங்க. இன்டர்வியூ முடிகிற வரைக்கும் அப்படியே அமைதியாக உட்கார சொல்லுங்கள், பொழைச்சிக்கிட்டு அடுத்த கதையை பேசுவோம். பைத்தியக்கரத்தனமான சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கடந்து போகணுமா? ஏன்னா வன்மத்தின் உச்சம். அஜித் அவர்களை பற்றி இன்றைக்கி சாட்டை பேசினது நான் வெளியில். இப்போ இதுக்கு முன்னாடி அஜித் ஒரு மலையாளிடா, உனக்கெல்லாம் இங்கே என்னடா வேலை பேசியிருக்காப்புல. ஏம்மா ரொம்ப கேவலமான அரசியல் என்ன தெரியுமா? உனக்கு அரசியல் வன்மத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் உன்னுடைய ஓட்டு பறிபோகுது. உனக்கு வந்து சுத்தமாக 8% ஒன்றுமே இல்லாமல் 1% பூஜ்ஜியமாக வந்து நின்றுமே. நம்ம முச்சந்திக்கு வந்துட்டோமே, நமக்கு கிடைக்கக்கூடிய திரள்நிதிகள்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. நமக்கு திரள்நிதி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அத்தனை பேர் நம்ம திருடன்றது மாதிரியான விஷயத்தை எக்ஸ்போஸ் ஆகி புரிஞ்சுக்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொடுக்க மாட்டாங்க, எல்லோரும் விஜயின் பக்கம் போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கரூர் கூட்ட நெரிசலில் நீங்களாம் 40 பேர் சாக வேண்டி வந்தான்னு பேசுகிற நீ ஒரு கட்சி தலைவனா? இந்த சமூகத்தின் அடையாளமா நீ தான் இந்த பிள்ளைகளுக்காக வந்து நீ வந்து ஒரு மாற்றுன்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு சீமான் வந்து நான் தான் வந்து பெரிய ஆள். கரெக்டுங்களா? இன்னும் சொல்ல போனாக்கா எனக்கு யாரும் இல்லை, வன்மம் இருந்துச்சா பகை இருந்துச்சா அந்த கூட்டத்துக்குள்ளே அனுப்பிச்சி விட்ருவேன், கொண்டுருவாங்கன்ற. நீலாம் செத்து போக வேண்டிய ஆளுங்கிற. அவங்கள செத்து போக வேண்டிய ஆளுன்னு சொல்கிறதுக்கான உரிமை அதிகாரம் முன்னுக்கு யார் கொடுத்தா? நீங்களே இங்கே ஊருக்குள்ளே உலாத்திக்கிட்டு இருக்கும்போது பொதுமக்களும் குழந்தைங்களும் ஏன் சாகணும்? ஏன் சாகணும்? அப்போ இந்த அடிப்படையான விஷயம் புரிஞ்சுக்கணுமா? நீங்கள்
என் காலேஜுக்கு போகும்போது நான் கல் குடிச்சிட்டு தான் போவேன்றது. புரியுதுங்களா? நான் ஒத்து வந்தால் சினிமா விடுப்பேன், இல்லாட்டி கள்ளச்சாராயம் காய்ச்சி பொழைச்சிப்பேன்றது பேசியிருக்காரு பொது மேடைகளில். நீ என்ன அரசியல்வாதி? நீ என்ன தலைவன்? நீங்கள் வந்து குடிக்கிறாங்க, அதுவும் இந்த சாட்டெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்களுக்கு வந்து விஜய் அவர்களுடைய சினிமா படத்தில் வந்து பாட்டு இருக்கான், குடிக்கிற மாதிரி பாட்டு இருக்குது, சிகரெட் குடிக்கிற மாதிரி பாட்டு இருக்குன்னு அதை நீ வந்து மேடையில் பேசிக்கிட்டு இருக்க துப்பு கடத்தனமா. உங்கள் அண்ணன் சொன்னது இருக்குது, என்னது, வயக்காட்டில் வேலை செஞ்சால் 500 ரூபா காசும் ஒரு குவார்ட்ரு பாட்டிலும் கொடுத்தா தான் வந்து வேலையை செய்கிறாங்க. எங்கள் வயல்லையே எங்கள் அம்மா வந்து நானும் அப்படி தான் வாங்கி கொடுத்தோன்னாரு. அந்த காணொலியும் இருக்குது. அப்போது சினிமாவில் இருக்கிறதுக்கு எப்படி நிஜ வாழ்க்கையில் உங்கள் ஒன்றை வந்து எழுதுங்க சரக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை தாண்டி பர்சனலாக போக வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பண்ணது செஞ்சது எல்லாமே காணொலிலாம் வந்ததுனால நான் பேச விரும்பலை. ஸோ தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நான் பேச விரும்பல. பட் அரசியல் பொது மேடைகளில் வந்து நீங்கள் வைக்கக்கூடிய கருத்தை மிக கவனமாக வைக்கணும். ஏன்னா உங்கள் பக்கம் அவ்வளவு சிக்கலை நீங்கள் இழுத்தி வச்சுருக்கீங்க, அவ்வளவு கேவலமான அரசியல் செஞ்சுருக்கீங்க. இது வரைக்கும் நிலைத்தன்மைன்றது ஒன்று உங்கள்கிட்ட கிடையவே கிடையாது. மாறி 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 கேட்டால் அப்போ எனக்கு அறிவில்லை, இப்போ அறிவு வந்துருச்சுன்ற. இப்போ இந்த அறிவு எவ்வளோ நாளைக்கு உனக்கு நிலைக்கும்னு தெரியாது. அடுத்து வேறு அது கொஞ்சம் நாள் அறிவு மாறிக்கிட்டே இருக்கணும் பொழுது அப்போ இவர்கள்லாம் என்றைக்குமே நிலைத்தன்மை இல்லாத நபர்கள்மா. இவங்களை பற்றி பேசலாம் ரொம்ப பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. இந்த எலெக்ஷனில் இதோடு அவர்களுடைய சித்தாந்தம், கோட்பாடு, கொள்கை அப்படின்ற எதுவுமே இல்லாமல் சும்மா அப்படியே சுற்றிக்கிட்டு அதை வச்சு எதாவது பண்ணுவாங்களே தவிர எந்த ஜென்மத்தில் இல்லை, எந்த ஜென்மத்திலையும் அவங்களால வந்து சீமான் அந்த கட்சியின் தலைவராக இருக்கும் வரை நாம் தமிழர் கட்சி என்பது அதிகாரத்தை கைப்பற்றவே முடியாது. ஓகே. இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடிய கட்சி பார்த்தீங்கன்னா அதிமுக சார். இவ்வளோ நாள் அதிமுக தனியாக இருந்தது, பாஜகவோட இருந்ததுனால பெருசாக அதுக்கு வந்து பலம் இல்லை, அது வந்து நிலைக்காது. இப்போ அதிமுக திமுகன்னு இல்லை. ஆனால் இப்போ வந்து பாமகவுடைய அன்புமணி அவர்கள் வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சுருக்காங்க. இது ஒரு விதத்தில் வந்து அதிமுகவுக்கு பலம் சேர்க்கிற மாதிரி இருக்குமா? ஏன்னா இப்போ வரைக்கும் தாவேக்காவுக்கு எந்த கூட்டணியுமே வரல. அப்படின்றப்ப அதிமுகவுக்கு ஓரளவு கூட்டணி செட் ஆகிடுச்சு, ஓரளவு மறுபடியும் அதே மாதிரி திமுக அதிமுகன்னு களம் காண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் 1100 மொபைல் இருந்துச்சுல்ல? ஆமாம் சார். ஆண்ட்ராய்டு வர்றதுக்கு முன்னாடி வெறும் அந்த மாதிரி மொபைல் மட்டும்தான் இருந்தது. ஆண்ட்ராய்டுன்னு ஒன்று புதுசாக வந்த உடனே இவ்வளோ வருஷமாக இதாக இருந்துச்சு, இதுக்கு மேலே எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஆண்ட்ராய்டுன்னு ஒரு மொபைல் புதுசாக வந்ததுன்னு எல்லாமே அடியாயிருச்சா? இன்றைக்கி நீங்கள் ஆண்ட்ராய்டு கையில் இருக்க எல்லார் கையிலையும் 1100 இருக்கா? பழைய ஆளுங்கள்ட்ட மட்டும்தான் 1100 இருக்கும். புரிஞ்சா? பழைய ஆளுங்க, ரொம்ப பழைய ஆட்கள் மட்டும்தான் தப்பி தவிர திமுக அதிமுக ஓட்டு போடுவாங்க. வரக்கூடிய எலெக்ஷன் ரிசல்ட்டை பாருங்கள். ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் அப்டேட் வெர்ஷனில் மாறிட்டு வராங்க பசங்க. ஸோ புதுசாக வந்திருக்கிறோன்றதுனாலையோ கூட்டணி இல்லைன்றதுனாலையோ கிடையாது. நாங்கள் என்னவா வந்திருக்கோன்றது தான் எங்கள் சப்ஜெக்ட்டு. யாராக வந்திருக்கோம், யாரை நேசித்து வந்திருக்கோம், யார் மக்களை நேசிக்கிறாங்க. ஒரு தலைவனை நேசித்து பெரன்பு கொண்டு காசு கொடுக்காமல் குழந்தைகள், பெண்கள்னு எல்லா நபர்களும் வந்து நிற்கிறாங்கல்ல. இது எவ்வளோ பெரிய மாற்று அப்படின்றத நீங்கள் ரிசல்ட் வரும்போது பாருங்கள். இப்போது எடப்பாடி அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க, புதுசாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சியுமே வந்து அதிமுகவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரோட மைண்டும் எப்படி இருக்கும்? புதுசாக ஒரு கட்சி தொடங்குனது வரப்போகுதுன்னா கண்டிப்பாக ஓபிஎஸ் கூட தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு சார். எல்லாரோடைய பார்வையும் வந்து புதுசாக ஆரம்பிச்ச ஓபிஎஸ் தான் ஆரம்பிக்கிறாரு. நாங்கள் ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. சார், புதிய கட்சி ஒன்று புதிய கட்சினா அதான் தமிழகத்தில் புதிய கட்சி. சரி சொல்லுங்கள், புதிய படம் இப்போ நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா பழைய படத்தை சொல்லுவீங்களா, புது படத்தை சொல்லுவீங்களா? அவ்வளோதான். நாங்கள் ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. அப்போ புதிய கட்சின்னு யாராவது புதுசாக ஆரம்பிப்பாங்க போல் இருக்கு. சொல்ல முடியாது. அண்ணாமலை கூட ஆரம்பித்து தனியாக கூட போய் கூட்டணி சேரலாம், யாருக்கு தெரியும். ஓகே. இப்போ லயலா கருத்து கணிப்பு ஒன்று வெளியிட்டாங்கல்ல, அதில் சார் இந்த கொஸ்டினுக்காக இப்போ நீங்கள் அண்ணாமலைன்னு சொன்னதுக்காக நான் சொல்கிறேன். அவர் என்ன சொன்னார்னா, அண்ணாமலைக்கு போகக்கூடிய அந்த 7% ஓட்டும் இப்போ வந்து விஜய்க்கு போனால் மட்டும்தான் விஜயால் முதலமைச்சர் ஆக முடியும், அப்படி இல்லைன்னா வந்து அதுவும் கேள்விக்குறி தான் அப்படின்னு சொன்னது யாரு? லயலா காலேஜோட முன்னாள் மாணவர்கள். யாரு? ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசர் சார் அப்படின்ற ஒருத்தர். நீ நம்பர் 1, நீ நம்பர் 2. ஓ நான் நம்பர் 2வா? ஓ நான் நம்பர் 1. அந்த காமெடி தெரியுமா உங்களுக்கு? அவர் பேசின காணொலி இருக்குது, நான் தரேன். ஓகே சார். இப்போ ப்ளே பண்ணல, நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் போட்டு விடுங்க. அண்ணாமலை அவர்கள் 2024 எலெக்ஷனில் அவர் வெற்றி பெறாமல் போனால் நாவுக்கு அரசன், எப்படி அவர் சொல்கிறார், அவர் தன்னைத்தானே திருநாவுக்கு அரசன், என் நாவுக்கு அரசன் நான் சொல்கிறேன், ஐபிடிஎஸ் நிறுவனத்தை கலைத்து விட்டு செல்கிறேன். இது நடந்தே தோறும் என் சர்வே இது வரைக்கும் தோற்றதே கிடையாதுனாரு. அண்ணாமலை ஜெயிச்சிட்டார், எம்பி ஆகிட்டாராம்மா. எதுக்கு நீங்கள் இப்போ வந்து குத்த வச்சு உட்காந்துருக்க? ஏன் உட்காந்துருக்க? அம்மா நீங்கள் 12 வருஷத்துக்கு ஒரு மலர் மலரும், இது எலெக்ஷனுக்கு மட்டும் மலரும். இது அது வரைக்கும் எங்கே இருக்குன்னே தெரியாது. கரெக்டாக நான் சர்வேன்ற பேர்லேருந்து உட்காந்துக்கிறது. ஒவ்வொரு சர்வேக்கும் நீங்கள் ஒவ்வொரு வருஷம் ஒரு எடுத்துன்னு சொன்னல, எல்லா காணொலியும் எடுத்து பாருங்கள். இவரை தவிர மிச்சம் எல்லாருமே பின்னாடி இருக்கவங்க எல்லாம் மாறி இருப்பாங்க. அவர் கூட யாருமே சஸ்டைனபிளாகவே இல்லவே இல்லை.
எல்லாருக்கும் அவருடைய லட்சணம் என்னன்னு தெரிஞ்சோன்னு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? இவர் முழுக்க முழுக்க பிஜேபியால் அனுப்பப்பட்ட நபர். நீங்கள் நல்லா பாருங்கள், முழுக்க முழுக்க பிஜேபிக்கு ஃபேவராக மட்டும்தான் பேசுவாரே தவிர வேறு எதுவும் பேச மாட்டார். சர்வேன்றது எல்லாத்தையும் சொல்லணும். புரியுதுங்களா? அவர் யார், எங்கே பயணம் பண்ணார், எங்கே இருந்தார் அப்படின்னு நீங்கள் அவர் எடுத்தீங்கன்னா அவர் வரலாறு தெரியும். அவர் திமுகவில் பயணப்பட்ட நபர், அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க பிஜேபிக்கு பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். குறிப்பாக அண்ணாமலைக்காக பயணப்பட்டுக்கிட்டு இருக்க நபர். இவர் தன்னை வந்து லைலா கல்லூரி மாணவன் சொல்லிட்டு லைலா கல்லூரியில் வருஷத்துக்கு எத்தனை பேர் படிச்சுட்டு வெளியே போகிறாங்க? ஆளுக்கு சர்வேன்ற பேரில் கொண்டு வந்து மைக்கை போட்டு உட்காந்துக்கிட்டு அது ஒரு பேசும் பொருளாக மாறுறதுன்றது இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். இது வந்து ஓகே. விஜயபிரபாகரன் அவர்கள் வந்து இப்போ தேமுதிக போட்ட மாநாட்டில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. என்ன அப்படின்னா, விஜயனா நான் தம்பியாக சொல்கிறேன், காங்கிரஸை தயவு செஞ்சு நம்பிடாதீங்க, கூட்டணிக்கு வந்தால் கூட அக்செப்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்றாங்க. இது என்ன மாதிரியான மனநிலை? இப்போ இன்கேஸ் அவங்க சொல்கிறதுனால இப்போ காங்கிரஸ் கூட்டணியில் வர்றதுக்கு யோசிப்பாங்களா, இல்லை அதை பற்றி தாவேக்க ஏதாவது யோசிக்குமா? தம்பி, ஏன்ப்பா உங்கள் அண்ணன் வந்து உங்கள் அம்மா வந்து சீமான் அண்ணனை முதல்ல நம்பினாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. நல்ல கண்ணு கெண்டகள் மயிருக்கு வருவானடா விஜயகாந்த்னு பேசின சீமானை என் தம்பி சீமான் அவர் நல்லவர், அவர் சொன்ன விஷயத்தில் உண்மை இருக்குன்னு ஏன் பிரேமலதா அவர்கள் பேட்டி கொடுத்தாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. புரியுதுங்களா? நீங்கள் எங்கள் தலைவருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் வேணாம், அவருக்கு தெரியும். நீங்கள் உங்கள் கட்சியை பலப்படுத்துங்க, பக்குவப்படுத்துங்க. தம்பியுமே இந்த இடத்துல எமோஷ்னலாக சில பேசி விடுவாப்புல, வார்த்தையை விட்டுருவார். புரியுதுங்களா? அதெல்லாம் இல்லாமல் அரசியல் முதிர்ச்சியோடு நீங்கள் நடந்துக்கங்க, சரிங்களா? நான் ரொம்ப அதுக்கு மேலே இன்டெப்த்தாக போக விரும்பலாமா? சரிங்க சார். சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும். தொடர்ந்து வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் தொடர்ந்து பால்வாடி பையனை நம்பி போகாதீங்க, நான் வந்து பிஹெச்டி நடத்த உங்களுக்கு அப்பையிலேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தேன். உதயநிதி சொல்கிறாரா? இல்லை சார், திருமாவளவன் அவர்கள். அதான் உதயநிதி சொல்கிறாரு பால்வாடி பையனை நம்பி போகாதீங்கன்னு. அதானே அவர் தான் நம்பி போகாதீங்க அப்படி. ஏம்மா பால்வாடி பையனா அவர் தானம்மா? ஓகே. ஏன்னா அவங்க அந்த ஆலூர் ஷா நவாஸ்ன்றவங்களுமே வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, தொடர்ந்து கரூர் சம்பவத்துக்கு விஜய் குரல் கொடுக்கல, இப்போ வந்து இப்போ படம் இஷ்யூ போயிட்டுருக்கு, அதுக்குமே குரல் கொடுக்கல, இப்போ முஸ்லீம்களுக்கு வந்து கஞ்சி பே குடிக்கிறாரு, இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூவை பற்றி பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக பல்வேறு குற்றச்சாட்டுகளை 2 பேருமே விசிகால இருந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. திருமாவுக்கும் இஸ்லாமியராக இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஆளுநர் ஷானவாஸ்க்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். திமுக நடத்திய இஃப்தார் நிகழ்ச்சியில், உதயநிதி தலைமையில் நடத்தின இஃப்தார் நிகழ்ச்சி, நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் குப்பை வண்டியில் கொண்டு வந்து கொடுத்தாங்க உணவை. ஏன்டா இன்ன வரைக்கும் கேள்வி கேட்கல? நாங்கள் எல்லாரும் கேட்குறோம், நீங்கள் ஏன் கேள்வி கேட்கல? என்ன பண்ணுறீங்க? ஒன்று நீனே அம்பேத்கரை கொள்கையை ஏற்றுக்கொண்ட, திருமாவுடைய கொள்கையை அவருக்கு வழி வந்தேன்னு சொல்கிற நீ, தப்புனா தப்பு கேட்கணும்ல, ஏன் கேட்கல? இல்லை ஒரு இஸ்லாமியர் இருந்தாலும் நீ கேட்டியா? கேட்கல. இல்லை அங்கெல்லாம் பொத்திக்கிட்டு நிற்கிறீங்க. நீங்கள் வந்து என்ன கேள்வி கேட்குறாரு எங்களை பார்த்து? இதுக்கு பேசலை, அதுக்கு பேசலை. சரி, இலங்கையில் எவ்வளோ பெரிய இன அழிவு நடந்துன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ராஜபக்சேவை போய் உங்கள் தலைவர் ஏன்பா செஞ்சார்? விளக்கம் கொடு. எல்லாரும் போகும்போது என்னை கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா நீ போகக்கூடாதுல, நிற்கணும்ல. உன்னை ஒருத்தன் எங்கே கொல்ல போகிறான், பார்க்க வர ரெடியாக நிற்கிறான்னு தெரிஞ்சால், துப்பாக்கி வச்சு நிற்கிறான்னு தெரிஞ்சால் எல்லாரும் போய் சாக போகிறாங்க, நானும் போகிறேன்னு போவியா? போக மாட்டேல. நீங்கள் ஏன் போனீங்க அங்கே? அவர் கூட ஏன் கைகுலுக்கி பேசுனீங்க? அதுக்கு விளக்கம் இருக்கா? 41 பற்றி பேசுகிறீல, எத்தனை லட்சம் பேர் அங்கே கொன்று குவிக்கப்பட்டது, பெண்கள் வந்து எப்படி மார்பை அறுத்து கொண்டாங்க, பிறப்புறுப்பில் மிதித்து கொண்டாங்க. ஒரு ஊடக வேலை பெண் தெரியும், அந்த பெண்ணை எப்படி சிதைச்சு கொண்டானுங்க, ஒவ்வொரு பெண்களையும் பாலியல் பண்ண செஞ்சு கொண்டாங்க, எப்படி தலை துடிக்க வெட்டி கொட்டு உச்சபட்சமாக செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏன் போனீங்க? ஏன் திரும்ப அங்கே போனீங்க? இதற்கு காரணம் திமுகன்னு சொல்லக்கூடிய நபர் நீ சீமானியை இங்கே போய் குத்த வச்சு உட்காந்தீங்க. அவர் வீட்டில், திமுக வீட்டில் போய் ஏன் குத்த வச்சு உட்காந்த? வரலாற்றில் அவ்வளோ தவறுகள் செஞ்சு வச்சுட்டு நீ யோக்கிய மாதிரி வந்து எங்கள் தலைவரை பற்றி கேள்வி கேட்குறத நிப்பாட்டிக்கிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். 2 சீட்டில்ன்றது 3 சீட்டாக மாற்ற முடியுமா? பிளாஸ்டிக் சேர்லேருந்து நல்ல சேரை மாற்ற முடியுமா? அப்படின்றத நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அது கூட நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது, உங்கள் விருப்பம், நீங்கள் என்னத்தையே பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். எங்ககிட்ட வராதிங்க தேவையில்லாமல், அவ்வளோதான். ஓகே. கூட்டணி இல்லாமலே தமிழகத்தில் வந்து தமிழக வெற்றி கழகம் வளருமா சார்? ஓட்டு போட போகிறது யாருமா? இளைஞர்கள், மக்கள், பொதுமக்கள். மக்களோட கூட்டணியில் இருக்கிறோம். மக்கள் முழுசாக தளபதி விஜய் ஏற்றுக்கொண்டு கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். லேப்டாப்பில் அழிச்சான் பார்த்தீங்களா? உங்கள் அடையாளத்தை அங்கேருந்து மட்டும் அழிக்கலை, எல்லா இடத்துலேருந்தும் அடிக்கக்கூடிய வேலையை நிச்சயமாக 2026 நடந்தே தீரும். வெற்றி நடக்கும், மாற்றம் நடக்குமா? கண்டிப்பாக சார். அடுத்த ஒரு நேர்காணலில் உங்களை சந்தித்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி. நன்றிம்மா.